இப்ப யார் மேலதான் தப்பு? தன்னுடைய பிறந்த நாளுக்கு அப்பா இல்லாத சூழ்நிலையிலையும் தன்னை கஷ்டப்பட்டு படிக்க வச்சு தன்னை வளர்த்து ஆளாக்கணும் தன்னுடைய அம்மாவுடைய போட்டோ வைக்காம தன்னுடைய பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து போட்டோவை இன்ஸ்டா ஸ்டோரியில வச்ச ராணியோடைய தப்பா? அந்த ஸ்டோரியை தன்னுடைய நண்பர்கள் எல்லாருமே ரொம்ப நல்லவங்க நம்பி தன்னுடைய சில காலேஜ் ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணது சோலை ராணியோடைய தப்பா? பிரின்சிபல் என்கொயர் பண்ணும் போதே சார் இது காலேஜ் கேம்பஸ்ல எடுக்கப்பட்ட போட்டோ கிடையாதுன்னு அடிச்சு ஸ்ட்ராங்கா சொல்லாம விட்டு சோலை ராணியோடைய தப்பான்னு தெரியல. சோலை ராணிக்கு காலேஜ்ல ஜாயின் பண்ணும் போதே காலேஜுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். இது ஒரு பழமைவாதத்தை பின்பற்றுகிற காலேஜ். இந்த காலேஜ்ல பாய்ஸ் கேர்ள்ஸ் பேசுறதே அலோவ் பண்ண மாட்டாங்க. இங்க காதலுக்கும் அனுமதி கிடையாது. இதெல்லாம் தெரிஞ்சுதான் இந்த காலேஜ்ல வந்து சேர்றாங்க. இதுக்கெல்லாம் ஆரம்ப காரணம் யாரு பாத்தீங்கன்னா அந்த பிளாக் ஷீப். இந்த பிளாக் ஷீப்னால சோலை ராணி எந்த அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளாயிருப்பாங்கன்னா அவங்க சூசைட் பண்றதுக்கு முன்னாடி தன்னுடைய பாய் ஃப்ரெண்டுக்கு அனுப்புற மெசேஜை வாட்சி பார்க்கும்போது நமக்கே அழுகை வருது. இந்த மெசேஜ் படிச்சு பார்க்கும்போது உங்களுக்கே நல்லா புரிஞ்சிருக்கும். சோலை ராணி இந்த மெசேஜில் தன்னை என்கொயர் பண்ண பிரின்சிபல் ஹெச்ஓடி பேர்ல ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு அந்த காலேஜோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் தெரியும். உண்மைக்கே அந்த பொண்ணுலாம் ரொம்ப பாவங்க. சோலை ராணி கூட நல்லா பழகிட்டு அவ ஒரு நல்ல பையனை லவ் பண்றான்னு தெரிஞ்சுக்கிட்டு அது பொறுக்க முடியாம பொறாமையில வயிறு எரிஞ்சு அவங்க எடுத்த பிரைவேட் போட்டோவை முதல்ல ஹெச்ஓடி கிட்ட போட்டு கொடுத்து அந்த மேட்ரு சால்வ் ஆனாலும் அப்படியும் பொறுக்க முடியாம மணிமாறன் மூலமா பிரின்சிபல் வரைக்கும் இந்த மேட்டரை கொண்டு போக சொல்லி மணிமாறனை தூண்டி விட்ட அந்த பிளாக் ஷீப் அந்த கருப்பு பெண்ணாடு தான் இந்த சம்பவத்துல முதல் குற்றவாளி. இரண்டாவது குற்றவாளி மணிமாறன். மூணாவது குற்றவாளிகள் பாத்தீங்கன்னா காலேஜ் பிரின்சிபல் அண்ட் ஹெச்ஓடி. நான்காவது குற்றவாளி சோலை ராணியை பத்தி மோசமா கமெண்ட் பண்ண அந்த லேடி ப்ரொஃபசர். இங்க காலேஜ் பிரின்சிபல் அண்ட் மேனேஜ்மெண்ட் கொண்டு வந்த ரூல்ஸ் வந்து கரெக்ட் தான். இவங்க எல்லாருமே என்ன ஃபீல் பண்ணிருக்காங்கன்னா காலேஜுக்குள்ளே காதல் பண்ற இவங்களுக்கு காதலை பத்தி அந்த அளவுக்கு ஒன்றும் தெரியாது. இப்போ உள்ள காதல உண்மையான காதல் கிடையாது. இந்த மாதிரி காதல்கள் தொடங்குற இடம் காலேஜா இருக்கலாம். ஆனா அந்த காதல்கள் போற ரூட் ஒண்ணு லாட்ஜா இருக்கும். அப்படியே இந்த காதல் முடிகிற இடம் ஒண்ணு சுடுகாடா இருக்கும். இல்லைன்னா கல்யாணத்துக்கு அப்புறம் கோர்ட்டா இருக்கும். இதெல்லாம் அன்னைக்கே யோசிச்சு பார்த்தா இந்த மாதிரி காலேஜுகள்ல கல்லூரிகள்ல காதலுக்கு அனுமதி கிடையாதுன்னு இன்னைக்கு உள்ள 2K கிஸ்கள் ஜென்சி கிஸ்களை மனசுல வச்சுக்கிட்டு தான் அன்னைக்கே இந்த மாதிரி ரூல்ஸ் போட்டுருக்காங்க. அதை உறுதிப்படுத்துற மாதிரி தான் இப்ப ரீசெண்டா மணப்பாறையில் நடந்த சம்பவம். தன்னோட காதலை தட்டி கேட்டு திட்டு தன்னோட அப்பாவை தன்னோட காதலன் கூட சேர்ந்து ஒரு 15 வயசு பொண்ணு கொடூரமா கொலை பண்ணிருக்காங்க. சோ இப்போ உள்ள ஜென்சி கிஸ்களோட காதல்லாம் ஒரு டாக்ஸிக் அண்ட் வெறித்தனமான காதலா தான் இருக்கு. இந்த மாதிரி சம்பவங்களை வச்சு பார்க்கும்போது அஞ்சா காலேஜ் மாதிரியான காலேஜோட மேனேஜ்மெண்ட்டுகள் இந்த மாதிரி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொண்டு வந்து தப்பே கிடையாதுன்னு தோணுது. ஆனா இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸை இவங்க இம்ப்ளிமெண்ட் பண்ண விதத்துல தான் மெச்சூர்டா ஹேண்டில் பண்ணாம கோட்டை விட்டாங்க. இப்படி ஒரு அநியாய மரணத்தை தடுப்பதற்கான 4 வாய்ப்புகள் இங்க இருந்தன. அது எல்லாத்தையுமே இவங்க அருமையா கோட்டை விட்டுருக்காங்க. கண்டிப்பா அப்பாவி பெண்ணான சோலை ராணியுடைய மரணத்துக்கு நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும். தவறு செய்த அந்த பிளாக் ஷீப் உட்பட அனைவரும் கண்டிப்பாக தண்டிக்கப்பட வேண்டும். ஏன்னா குற்றம் செய்யறவங்களை விட குற்றம் செய்ய தூண்டுபவர்கள் தான் முதல் குற்றவாளிகள் சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன்.